சூப்பர் சூப்பர். இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு நல்ல சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் எங்களுடைய இலங்கை மண்ணை சேர்ந்த அதுவும் யாழ்ப்பாணம் மாதள புறப்படமாக கொண்டவர். அவர் இந்த எங்களுடைய தமிழ் பேச்சுகள், எங்களுடைய கலை பண்பாடு, எங்களுடைய கூத்துகள், எங்களுடைய கலாச்சாரங்களுக்கு அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு வித்தியாசமாக இந்த படத்தை அவருக்கு நிறைய காசு செலவழித்து படைத்திருக்கிறார். அவருடைய நடிப்புகளும் எங்களுடைய ஒரு தமிழனாக நான் பார்க்கின்ற போது சிறந்த ஒரு நடிப்பாக அவர் கொடுத்திருக்கிறார். இன்னும் அவர் அடுத்த கட்டங்களில் இன்னும் மேன்மேலும் நடிக்கவனும் நடிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு. இந்த படத்தை பார்க்கும் பொழுது எங்களுடைய தமிழும் எங்களுடைய கூத்துகளும் எங்களுடைய பாரம்பரியங்கள் அழிஞ்சிட்டு போகிறது. அதை அந்த அழிவை தடுக்கணும். அந்த அழிவு எங்களுடைய மக்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்கு அந்த படத்தை அவர் நடித்திருக்கிறார். உண்மையிலே கூத்தாடிகள் ஒரு கேவலமானவர்கள், அவர்கள் உயிரோட்டமானவர்கள், அவர்கள் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில சந்தோஷப்படுத்துகிறவர்கள், தாங்களும் சந்தோஷப்பட்டு அடுத்தவரையும் சந்தோஷப்படுத்துகிறவர்களாம் கூத்தாடிகள். அந்த வகையிலே இந்த கூத்தாடி என்ற இந்த படத்தை இலங்கை மண்ணை சேர்ந்த இலங்கை மைந்தன் எங்களுடைய மாதல் புறப்படமாக கொண்டவர். அதனால் நாங்கள் பெருமை அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம். இந்த படம் இன்னும் யாழ் மாவட்டத்தில் பல பேர் பார்க்க வேண்டும். படத்தை பார்த்துருக்கிறோம், எவ்வளவோ பார்த்துருக்கோம். ஆனால் எங்களோட யாழ்ப்பாணத்தில் எங்களோட என்னன்னு சொல்ற எங்களோட யாழ்ப்பாணத்தில் மாதல்லேருந்து போயிட்டு இப்படி ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அவ்வளவு எங்களுக்கு பெருமை. அடுத்த காரணம் என்ன நினைச்சுன்னா கடைசி இது எங்களை என்னென்னு சொல்றாங்கன்னா முழுப்பெறையும் அழுக வச்ச மாதிரி. ஆனால் அவர் இன்னும் இதே மாதிரி படம் நடிச்சு இன்னும் போல் பரவணும் பண்ணது பாராட்டுறோம். படம் பார்க்க போகும்போதே அனுப்பாதேன்னு சொன்னேன், கேட்டீரா? இப்ப கூத்தாட போறேன்னு சொல்லி நிக்கான். என்ன பண்ண போறீரு? உன்னை கூத்தாட அனுப்புவான். நான் பகல கஷ்டப்பட்டு கூத்தாடி உன்னை படிக்க வச்சேன். இந்த கூத்தாடி பட்டப்போ என்னோட போகட்டும் ஐயா. நான் படிக்காம கஷ்டப்பட்ட மாதிரி நீ வரக்கூடாதியா. நீ நல்லா படிச்சு 4 பேர் மதிக்கிற உத்தியோகத்தில் இருக்கணும்யா. எனக்கு இப்படி ஒரு படம் நடிச்சு உங்களை சந்தோஷப்படுத்தி இப்படி வரும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. மிகவும் மிகவும் கவலைப்படுத்துறீங்க. கடைசி கட்டம் உங்களால் தாங்க முடியாம போயிட்டுது. அவ்வளவு கவலையா இருக்குது. இன்னும் நீங்கள் இப்படி படம் நடிப்பீங்கள் நான் நினைக்கவில்லை. உண்மையும்படி சரியான வேதனைப்பட்டு கவலைப்படும். உண்மையிலே ஒரு நடிப்பில இலங்கையிலே, அதாவது யாழ்ப்பாணத்திலே உம்மை விட ஒரு நடிகர் திலகமோ மக்கள் திலகமோ இல்லை. உங்களுடைய கவலை என்ன, கூத்தென்ன, நடிப்பென்ன, போஸ்ட் என்ன, அவ்வளவும் ஒரு உண்மையிலே ஒரு சிறந்த நடிகர், யாழ் மாவட்ட திலகம் என்ற ஒரு பட்டம் உங்களுக்கு தந்திருக்கு. இந்த படத்தை பார்க்குமாறு நான் எல்லாரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த படம் என்றால் எத்தனையோ கஷ்டப்பட்ட மக்களுக்கு அவர் உதவி செய்வார் என்பதை நான் உண்மையாக சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் கருணை விழுதுகள் அமைப்பூடாக அவர் கஷ்டப்பட்ட மக்களுக்கு தேடி தேடி உதவி செய்து கொண்டே இருக்கிறார். உண்மையில் செல்வின்தாஸ் அவர்கள் மாதகளில் பிறந்து ஆஸ்திரேலியாவில் போய் இருப்பிடமாக இருந்து இந்தியாவில் போய் தனது சொந்த முயற்சியால் இந்த படத்தை எடுத்து இன்றைக்கு நாடு ஃபுல்லாகவும் இந்த படம் வெளியாகியிருக்கிறது. உண்மையில் எனது நண்பனாக செல்வன்தாஸுக்கு நான் கோடான கோடிய நன்றுகிறேன். இந்த படத்தில் நடித்த அடுத்த கலைஞருக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்வேன். உண்மையில் எல்லாரும் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவரவர் கரெக்டர்கள் அதே மாதிரி செய்திருக்கிறார்கள். ஆனால் எமது செல்வன்தாஸ் அவர்கள் இன்னும் சிறப்பாக இந்த படத்தை அவர் செய்திருக்கிறார். அவரின் முயற்சிக்கு நான் இந்த நேரத்தில் மிகவும் பாராட்டுகிறேன்.
எனது பேர் மரியதாஸ். நான் நாடக கலைஞனாகவும் ஒரு அண்ணாவியாகவும் என்னுடைய பணியை ஆற்றி வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட நாட்டுக்கூத்துகள் பல வேடங்களை நடித்திருக்கிறேன். அந்த பல வேடங்களிலும் நான் அரச வேடத்தை ஏற்று நடித்திருக்கிறேன். அடிபடுற விகசத்தை ஏற்று நடித்திருக்கிறேன். சோகமாக நடித்திருக்கிறேன். கடைசியிலும் இறப்பு வேளையிலும் கூட நடித்திருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 19 நாட்டுக்கூத்தை நடித்திருக்கிறேன். 12 நாட்டுக்கூத்தை டைரக்ட் செய்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய ஒரு சகோதரன், அதாவது உதயன் செல்வன்தாஸ் அவர்கள் நடிப்பார் என்று கூட நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. கடைசியில் கலைஞர்களை, ரசிகர்களை வைத்து இந்த படத்தை முடித்திருக்கிறார். இந்த படம் வெற்றியடைய மென்மேலும் வாழ்த்துக்கள். இப்படி ஒரு திறமைசாலியான நடிப்பை கொடுத்ததற்காக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்து நிற்கிறோம். இப்படம் சிறப்பாக ஓட வேண்டும் என்று எமது ஆசையும் வேண்டுதலமாக உள்ளது. அவர் மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு படங்களை தயாரித்து வெளியிட்டு இந்த யாழ் மண்ணில் இந்த மக்களெல்லாம் சென்று பார்க்க அவர் இறைவன் கொடுத்த நல்ல ஆசையை கொடுத்து வணங்கி நிற்கிறேன். சிறந்த ஒரு திரைப்படம் கூத்தாடி திரைப்படத்தை எங்களுடைய இலங்கை மைந்தன் செல்வன்தாஸ் அண்ணா நடித்திருக்கின்றார். உண்மையிலே பார்க்கவே ஒரு பிரகாசமாக இருந்தது. எனவும் நல்ல ஒரு எங்களுடைய இந்த கூத்து கலைகளை பற்றி சிறந்த ஒரு முறையில் வெளிநாட்டில் இருந்தும் மாதகள் சாந்தை பண்டத்தரப்பு மாதகளை சேர்ந்த செல்வன்தாஸ் அண்ணா சிறந்த முறையிலே நடித்திருக்கிறார். இந்த படத்தை வெளிநாட்டிலிருந்து ஆவதென்றாலும் நல்ல ஒரு நிலைக்கு இந்த படம் நடித்து இலங்கை முழுவதும் வெளிபரப்பாகியிருக்கின்றது. எனவே ஒரு நல்ல ஒரு படம். மக்களும் இந்த படத்தினை பார்த்து சிறந்த ஒரு ஆதரவினை கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த உலகத்திலும் உயர்ந்தது என் ஸ்ரீமன் நாராயண நாமம் மட்டுமே. அவர் நாமம் தவிர்த்து பிற நாமம் பாடுவது பாவம் அல்லவா? நீ சிறுபிள்ளை அல்லவா? அதான் புரியாமல் பேசுகிறாய். அந்த கரியவள உயர்ந்தவன் உன் தந்தை. எங்கே சொல் பாப்போம். ஓம் இரணியாய நமக. ஓம் நமோ நாராயணாய நம. உண்மையில இந்த படம் ஒரு நல்ல படமாக எல்லாம் மக்கள் பார்த்து எல்லாம் மகிழ்ச்சி அடைந்து எல்லாம் மிதண்டிருக்கின்ற மனமாற உங்களை பாராட்டி வாழ்த்துகின்றோம். இப்படி ஒரு படத்தை திறமையாக நடித்து முடித்ததற்கு நாங்கள் பாராட்டி செய்து கொள்வோம். உங்கள் படத்தை பார்த்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். கொட வல்லரம் என்றும் நடிப்பில் நடிகர்களாக இருந்து இந்த நடிப்பை தந்து மக்களுக்கு இவ்வளவு சேவையை செய்தா உங்களை எந்த நாளும் எங்களால் மறக்க முடியாது. உங்கள் நன்மைகள் கருதி நாங்கள் என்றைக்கும் தயாராயிருப்புள்ளோம். ஆனால் நீங்கள் என்றும் எவ்வளவு படங்களை நடித்து சிறப்பிக்குமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்று பார்த்த எங்கள் தமிழரின் படத்தை பார்த்து இன்று பார்த்த உங்கள் படத்தையும் பார்த்து எங்களுக்கு இன்றைக்கு பெரும் சந்தோஷமா இருக்கின்றது. அதை நாங்கள் இன்னும் நீங்கள் சிறப்பிக்குமாறு இன்னும் நடித்து முன்னோறி வர வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை கேட்டுக்கொள்கின்றோம். எங்களது என்ன தலை சக்சஸ்.